ஹாய்! இன்னைக்கு வின்டருக்கு வார்ம்த்தா இருக்கக்கூடிய கால்சியம், விட்டமின்ஸ் ரிச்சா இருக்கிற, ஹை ஃபைபர் இருக்கிற குஜராத்தி மேத்தி தேப்லா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதாங்க நம்ம வெந்தயக்கீரையில செய்யறது. வெந்தயக்கீரை எப்போவுமே பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணும், அயனை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ரொம்ப ஜென்டிலாக இருக்கும் ஸ்டமக்குக்கு. வெந்தயக்கீரை முதல்ல நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி, அது கூட மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், தேவைப்பட்டுச்சுன்னா எள்ளும் ஓமமும் சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை. அது கூடவே ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், இஞ்சி பொடியாக நறுக்குனது, பச்சை மிளகாய், வெங்காயத்தாள் இதெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு, அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் செக்கில் ஆட்டினது தான் நான் ஊற்றிருக்கேன். அதை போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்து நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா அது உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதை டிவைட் பண்ணி நல்லா மெல்லிஸாக திரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான தேப்லா ரெடிங்க. அதை தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மத்தியானம் வரைக்கும் பசியே வராது. நான் இதை மார்னிங் பண்ணேன். இதை லஞ்ச்லேயும் வேணாலும் சாப்பிடுங்க. ஆனால் ரொம்ப வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இதை யூஸ்வலாக பட்டர், கர்ட் பிக்கிளோட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ இல்லை சட்னி, குருமாலாம் வச்சு சாப்பிட்னாலும் சாப்பிடுங்க. ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.